வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம தேங்காய் சாதமும் அதே சமயம் அதுக்கு ஏற்ற சைட் டிஷ்ஷான உருளைக்கிழங்கும் நம்ம எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டைம் எடுக்காமல் இந்த தேங்காய் சாதம் பண்ண போகிறோம். எப்போவும் நம்ம பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா க்ரன்ச்சியாக நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்க மாதிரி பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் ஆயில் தாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேலு கடுகு ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்ததுக்கு அப்புறமேலு உளுந்தும் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே சீரகம் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறமேலு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்கு கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் நல்லா வெடிப்பு வந்ததுக்கு அப்புறமேலு நல்லா இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமேலு வேர்க்கடலை சும்மா ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணால் போதும். இது ரொம்ப க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்த வேர்க்கடலையே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாதி வெங்காயம் நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட அளவு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்துலேருந்து பாதி ஆட் பண்ண வேணாம், ஒரு சின்ன வெங்காயத்துலேருந்து பாதி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முந்திரி உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா இதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா நல்லா நறுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேலு தேங்காய் துருவல் ஒரு அரை முடி தேங்காயிலேருந்து ரெடி பண்ண தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் வறுக்கும்போது எப்படி வறுக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வறுக்கும்போது நல்லா வதக்கிக்கோங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் பண்ண உடனே பார்த்திங்கன்னா மதியானத்துக்குள்ளேயே கொஞ்சம் வாசனை வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தேங்காவை இந்த எண்ணெயில் வதக்கும் போது நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்புறமேல் நல்லா வதக்கிட்டு இதை சாப்பாடோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாப்பாடோட அளவு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சாப்பாடை ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே சாப்பாடை ஃபுல்லாக ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமேலு கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணும்னா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு அளவு தெரியும்ல, அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக தேங்காய் சாதம் ஃபுல்லாகவே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமேலு நம்ம கொத்தமல்லி கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா தூவி விட்டுட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொத்தமல்லியை லாஸ்ட்டாக சேர்க்கறதுனால நல்லா உங்களுக்கு வாசனையாகவும் இருக்கும், அதே சமயம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு தேங்காய் சாதம் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு இருக்க சைட் டிஷ்ஷான உருளைக்கிழங்கு நம்ம ரெடி பண்ணலாம். உருளைக்கிழங்கு உங்களுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அதை தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், அதே சமயம் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸாக நீங்கள் கட்டி கொடுத்தீங்கன்னா பசங்க மிச்சம் வைக்காமல் நல்லா சாப்பிட்ருவாங்க. உருளைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் வெட்டின உடனே தண்ணியில் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா கலர் மாறிடும் சீக்கிரமாக. அதுக்கப்புறமேலு தண்ணியெலாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த மசாலாலாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம மசாலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல மிளகாத்தூள், அதை ஆட் பண்ணாலே போதும். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக 2 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேலு உப்பு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேலு காஷ்மீரி சில்லி கலருக்காக தான் ஆட் பண்ணுறோம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. இந்த மசாலாவும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா இந்த உருளைக்கிழங்குல ஒட்டுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. உருளைக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கோம், அதனால் ஈஸியாக மசாலா ஓடிடும். அப்படி உங்களுக்கு ஒட்டாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஒரே ஒரு கைப்பிடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா இப்போ சூப்பராக ஒட்டிக்கும். நல்லா தண்ணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே ஒரு கைப்பிடி ஆட் பண்ணாலே போதும். நல்லா மசாலா நல்லா ஃபுல்லாக அந்த உருளைக்கிழங்குல ஒட்டிக்கும். அதுக்கப்புறமேலு நல்ல ஒரு ஹீட்டான தோசைக்கல்லில் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமேலு நம்ம ரெடி பண்ணி வச்சு உருளைக்கிழங்கை ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை வறுக்க ஆரம்பிச்சிருங்க. மசாலா நல்லா நீங்கள் ஒட்ட வச்சுருந்தீங்கன்னா இதை நீங்கள் லாஸ்ட்டாக எடுக்கும்போது உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு நிமிஷம் கழிச்சு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்பக்கத்தில் வெந்திருக்கான்னு தெரியும். இந்த மாதிரி லெவலுக்கு வந்ததுக்கப்புறமேலே எல்லாத்தையும் திருப்பி போட்டுருங்க. இந்த சைடு கீழேயும் மேலேயும் நல்லா இதே மாதிரி லெவலில் வேக வச்சுருங்க.
நல்லா வந்து 2 சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமேலே இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சாதத்துக்கு. நார்மலாகவே தேங்காய் சாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முந்திரி பருப்பு வேர்க்கடலாம் போடாமல் தான் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப க்ரன்ச்சியாகவும் இருக்கும் நமக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.